ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க முருங்கை மரத்தில் எவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குன்னு. இதுக்கு எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் கத்தாழை இலை ஒரு 2-3 இதழ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேப்ப இலை, அதை நல்லா மிக்சியில் போட்டு இந்த கத்தாழை, வேப்ப இலை, கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நீங்கள் அரைச்சி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த பெருங்காயத்தூள் வாடை, மிளகாத்தூளோட எரிச்சல் இதுக்கெல்லாம் அது கொஞ்சம் செத்துரும் அந்த பூச்சி. இது வருஷம் இந்த மாதிரி சீசனில் இந்த கம்பளிப்பூச்சி முருங்கை மரத்தில் வருது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சோப் வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க போயிடும்னு. ஆனால் மரத்தில் சோப் வாட்டர் போட்டோம்னா செடி பாதிக்கும். அதுக்கு இது ஒரு ஆர்கானிக் மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பூச்சி எல்லாமே செத்து கீழே விழுந்துருச்சு. ஒன்று கூட இல்லை, 1-2 வருது, திருப்பி கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டாக போயிடும். மரத்துக்கும் எந்த பாதிப்பு இருக்காது. சோப் வாட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பக்கத்தில் செடிகளுக்கெல்லாம் பாதிப்பு வரும். ஸோ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக போயிடுச்சுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.